அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா ரேணுகா ரொம்பவே பாவம், அவங்களை எப்படியாவது நம்ம திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், அவங்கள குணப்படுத்தணும், விஜய் ரேணுகா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரிதாபத்தோட ரேணுகாவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இந்த ரேணுகா உண்மையானவ இல்லை, இவ சுடர் அப்படின்ற விஷயம் கூடிய சீக்கிரத்துல மல்லிக்கு தெரிய வரணும். தெரிய வர்றது மட்டும் இல்லாம இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இவ வந்திருக்கா அப்படின்றத இதுக்கப்புறம் தான் மல்லி தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா விஜய் ஆசாசியா மல்லிக்கு பூ வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா ரேணுகா பார்த்தீங்கன்னா எனக்கு தானே வாங்கிட்டு வந்தா, எனக்கு வச்சு விடு அப்படின்னு சொன்னதும் மல்லி ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தருணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜயும் வேற வழியே இல்லாம ரேணுகாவோட தலையில பூ வச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் மல்லி ரொம்பவே ஃபீலிங்ஸோட போயிடுறாங்க. விஜய்க்கு என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிட்டோமே, மல்லியோட மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ரேணுகா ஒரு மென்டலியா இருக்கிறா. ஸோ அவ எதுவும் நினைச்சுக்க மாட்டா. பட் ஆனா மல்லியோட மனசுல பல காயங்கள் பல வருத்தங்கள் எல்லாமே இருக்கும். மல்லியை நம்ம போயிட்டு சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. அந்த மாதிரி டைமிங்ல நம்ம அன்னபூர்ணியமா வந்துடுறாங்க. அதாவது நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அன்னபூர்ணியமா பார்த்துட்டாங்க. வந்ததுமே ரொம்ப கோவப்படுறாங்க அன்னபூர்ணியமா. என்ன மாப்பிள்ள இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, என் பொண்ணு இப்படி எல்லாத்திலையும் ஏமாந்து போகணும்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா பிளான் போட்டு வச்சிருப்பா போல இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கிறீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையும் இப்ப அம்போன்னு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியமா சொல்றாங்க. நம்ம மல்லி பார்த்தா ஐயோ பெரியமா என்ன பெரியமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, பாவம் அக்காவே மென்டலியா இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல பெரியமா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா மல்லியை அடிக்கிறதுக்காகவே போயிடுறாங்க. ஏப்ல வாயை மூடிட்டு அமைதியா இரு, எல்லா உண்மையுமே மாப்பிள்ள கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்றேன். ஆனா ஒவ்வொரு டைமும் நீ தான் தடுத்து நிறுத்துற. இல்ல அக்கா அப்படிதான், அவங்க பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்ன பிளான் நடந்துட்டு இருக்கு பார்த்த இல்ல, உன் முன்னாடியே உனக்கு தலையில வைக்கிறதுக்காக மாப்பிள்ள தம்பி வந்தாரு. ஆனா இதோ இங்க நிக்கிறாளே இந்த நடிப்பு ரேணுகா, இவ இல்ல என் தலையில வச்சு விடுன்னு சொல்லிட்டு பூவை வாங்கிக்கிறா. இதெல்லாம் அவளுக்கு யோசிக்க மாட்டா. ஒரு பாலை குடிக்கிறதுக்கே அத்தனை டைம் யோசிவ, இந்த பூவை நம்ம தலையில வச்சு விட சொல்றோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாளா? வேணா புள்ள, அந்த ரேணுகாவை நீ ரொம்ப நம்புற. உன்னால மாப்பிள்ள தம்பியும் ரேணுகாவை நம்புறாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குது, யாரு டிராமா பண்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா சரியான ஆதாரம் இல்லாதனால தான் நம்ம அமைதியா இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேணுகா அவளால நினைச்சபடி எல்லாம் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இது இப்படியே நடந்துட்டு இருக்காது. எல்லாருக்குமே நான் வான் பண்றேன், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உண்மை தெரியதான் போகுது, அது இன்னைக்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பண்ணி பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்ல ஒரு பக்கம் ரேணுகா திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த பெரியம்மா வேற எப்ப வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையே, நம்ம பூ வாங்கி தலையில வச்சுக்கிட்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் உண்மையை விஜய் கிட்ட சொல்லிட்டா நம்மளோட கதை இவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ரொம்பவே பயந்துட்டாங்க. விஜய் ஒரு பக்கம் என்னமா என்னாச்சு, யாரு அடிக்கிறாங்க, என்ன பிரச்சனை, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க நம்ம மல்லி ஐயோ இல்லைங்க பெரியம்மா ஏதோ உளறாங்க, நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க, நீங்க ரேணுகாவை கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் இல்ல மல்லி, ஏன் என்ன ரேணுகாவை கூட்டிட்டு போக சொல்ற, ரேணுகா நீ ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா மல்லி நட அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி, அந்த பூ நானு உனக்கு ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன், ஆனா ரேணுகா இப்படி செய்வான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு. இதை அன்னபுண்ணியமா காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ரேணுகா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இப்ப விஜய் மல்லியை சமாதானப்படுத்துறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஆனா மல்லியோட மனசுல பாத்தீங்கன்னா இவ ரேணுகா இல்ல, என்னோட வாழ்க்கையை பங்கு போறதுக்காக இவ வந்திருக்கா அப்படின்றத மல்லி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் மல்லி விஜய் கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தா ரேணுகாவோட அலப்பறைகள் இன்னும் அதிகமா தான் ஆகிட்டே இருக்கும். அதாவது சொத்த ஆட்டைய போறதுக்காக இந்த ரேணுகா பாத்தீங்கன்னா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. விஜய் ரொம்பவே அப்பாவியா நல்லவரா இருக்கிறதுனால இந்த ரேணுகா பாத்தீங்கன்னா விஜய் மேலேயும் ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ கடைசியா ரேணுகா என்ன பண்ண போறாங்கன்னா விஜயோட மனசுல இருந்து இந்த மல்லியை துரத்திட்டு விஜயோட மனசுல நம்ம இடம் முடிச்சிடலாம் ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா ரகு அப்படியெல்லாம் விடவே மாட்டாரு. ஏன்னா ரகுக்கு தேவை அந்த சொத்து. சோ அதுக்கு பகடக்காயா யூஸ் பண்றது இந்த ரேணுகாவை. அப்படி இருக்கும்போது ரேணுகா மட்டும் விஜய்க்கு ஃபேவரா மாறிட்டா இந்த ரகு பாத்தீங்கன்னா ரேணுகாவை போட்டு தள்ள கூட தயங்கவே மாட்டாரு. சோ
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட அக்கா எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இந்த பிசினஸ பத்தி கேட்டிருந்தா கண்டிப்பா கதிரேசன் வந்து ஓப்பனா உண்மையை சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஆனா எடுத்த உடனே வாங்கப்பா அந்த டெண்டர் விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நம்ம கதிரேசனுக்கு ரொம்பவே ஷாக்கு. என்னடா அக்கா வீட்ல இருந்து வந்திருக்கோம், ஸோ அக்கா எப்படி இருக்கா, அவளோட நிலைமை எப்படி இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு கேட்பான்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியா அந்த டெண்டர் வந்து எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த டெண்டரை பத்தியே விசாரிக்கிறா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் யோசிக்கிறாங்க. இந்த நிஷா பத்தின அப்பா ஏன்பா யோசிக்கிறீங்க, அதாவது நீங்க ரொம்பவே இப்ப இக்கட்டான சூழ்நிலையில மாற்றிருக்கீங்க. அதாவது ஒரு பக்கம் அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், இப்ப நம்ம வீட்டுல இல்ல நீங்க ஆபீஸா பாத்துக்கணும், ஸோ பிசினஸை ரன் பண்ணணும், இத்தனை பிரச்சனைகள் இருக்குதுப்பா. இந்த டெண்டர் விஷயத்தை பத்தி எங்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் அந்த டெண்டரை வந்து நான் எப்படியாவது ட்ரை பண்ணி நமக்கு கொண்டு வந்துடுவேன், அதாவது நமக்கு கிடைக்கிற மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. கதிரேசன் வந்து இங்க பாருமா நிஷா, நீ அவ்வளோலாம் யோசிக்காத, ஏன்னா டெண்டர் வந்து கன்ஃபார்மா நமக்கு தான் கிடைக்கும், இதுல வந்து மாற்றமே இல்லை. நீ ஏன் சந்தேகமாவே கேட்குற, ஏன் டெண்டர் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உன் உள் மனசுல ஏதாவது சொல்லுதா, இல்ல யாராவது உங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் பேச சொல்றாங்களா, நீ ஒரு நாள் கூட இப்படி பேசினது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பார்த்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்றாங்க. நிஷா வந்து ரொம்பவே திணறாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி சொல்லி தானே நிஷா இப்படி எல்லாம் வந்து கதிரேசன் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஒருவேளை அப்பா வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே பதறாங்க. இதுக்கப்புறம் ஐயோ இல்லப்பா நான் அப்படியெல்லாம் யோசிக்கல, ஏன்னா நீங்க வந்து இப்படி சுத்திட்டு இருக்கீங்க, ஸோ உங்களை எதுக்காக அலைய வைக்கணும், வயசான காலத்துல நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸோ கடைசியா நமக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு குட் நியூஸை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான்ப்பா நான் கேட்டேன், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, இல்ல நீங்க இந்த டெண்டரை பத்தி எடுக்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, எனக்கு எந்த கவலையும் இல்லப்பா, நமக்கு கிடைச்சா என்ன உங்களுக்கு கிடைச்சா என்ன, இல்லை எனக்கு கிடைச்சா என்ன, எல்லாமே நம்மளோட தானே அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட வந்து சொல்றாங்க. கதிரேசன் வந்து மனசுக்குள்ள என்னம்மா நிஷா உன்னோட வார்த்தைகளே வந்து வேற மாதிரி இருக்கு, இவ்வளோ நாள் இருந்த நிஷா வேற, இப்போ நீ இருக்கிற நிஷா வேற, எனக்கு வந்து யோசிச்சு பார்க்கும்போது நீ அந்த ராஜேஸ்வரியோட தூண்டுதலோட இதை செய்யறியோன்ற அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிறாரு. ஸோ கதிரேசன் யோசிக்கிறது ரொம்பவே கரெக்டான விஷயம் தான். இதுக்கப்புறம் கதிரேசன் வந்து நிஷாவை ஃபாலோ பண்ணாம இந்த ராஜி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணா ஸோ இவங்க என்ன பிளான் போட போறாங்க, ஏன்னா அவங்களோட ஷேர்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல, கண்டிப்பா அந்த வெறியோட இருப்பாங்க. அதுக்காக இந்த ராஜேஸ்வரி எந்த லெவல்ல வேணாலும் இறங்கி அடிக்குவா அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ராஜேஸ்வரி கிட்ட நம்ம பார்த்து நடந்துக்கணும், நிஷாவையும் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஏன்னா அவ கண்டிப்பா ராஜியோட வீட்டுக்கு போகணும், இல்லையாட்டி அவங்க 3 பேரும் சேர்ந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த டெண்டர் வந்து அவங்களோட கைக்கு போகாம நம்மளோட கைக்கு வர மாதிரி நம்மளால ஏதாவது பிளான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து முடிவே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நிஷா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம அப்பாவை இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணோம், பட் ஆனால் அப்பா எந்த விஷயத்தையுமே சொல்லல, ஸோ இந்த டெண்டர் பத்தின ரகசியம் நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் ரொம்பவே யோசனையா இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் யோசிக்கிட்டு தான் இருக்காங்க, ஏன்னா மல்லி ஒவ்வொரு டைமும் இப்படி அப்செட் ஆகிறது, ஸோ விஜய் போயிட்டு சமாதானம் ஆகிறது, என்னதான் விஜய் போயிட்டு மல்லியை சமாதானப்படுத்தினாலும் மல்லியோட மனசுல இருக்கிற அந்த வருத்தங்கள் இது எல்லாமே வந்து ஒரு அழியாத தழும்பாதான் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் ரேணுகாவை பார்க்கும்போது அதாவது நம்ம புருஷன் நமக்கு பூ வைக்கிறதுக்காக வந்தாங்க, ஆனா நடுவில் இந்த ரேணுகா நம்ம தலையில பூ வைக்க விடாம பண்ணிட்டா, இவ வந்து உண்மையானவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒவ்வொரு டைமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மல்லியோட மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணுனா மட்டும்தான் ஒவ்வொரு டைமும் வந்து ரேணுகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவ உண்மையா பொய்யா, இல்ல இவ மென்டலியா இருக்கிறாளா நம்மகிட்ட நடிக்கிறாளா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து மல்லியால கண்டுபிடிக்க முடியும். ஆனா கூடிய சிக்கல உண்மை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தான் போறாங்க. அப்ப இந்த ரேணுகா ரகு இவங்க எல்லாருமே கூண்டோட வசமா நம்ம மல்லிகிட்ட மாட்ட போறாங்க. மாற்றதை மட்டும் இல்லாம சரியான ஆதாரத்தோட விஜய் முன்னாடி கொண்டு போயிட்டு நம்ம மல்லி நிக்க வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.